மைனர் பேன் கார்டு எடுக்க முடியுமா, மைனர் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குமா அப்படின்னு நிறைய பேரண்ட் வந்து என்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க. மைனர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே மைனர் தான். 10 மாத குழந்தையா இருக்கலாம், அல்லது 10 வயசு பையனா இருக்கலாம், அல்லது 14 வயசு குழந்தையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் மைனர் தான். அதுல என்ன சொல்றாங்க, ஒரு 14 வயசு பையன் ஐபிஎல் கிரிக்கெட் டீம்ல விளையாண்டுகிட்டு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்துக்கு அவர் கண்டிப்பா பேன் கார்டு எடுத்து அவர் டாக்ஸ் பே பண்ணித்தான் ஆகணும். அல்லது சூப்பர் சிங்கர்ல ஒரு குழந்தை ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், பாட்டு பாடி அதுல இருந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் பேன் எடுக்கணும், டாக்ஸ் பே பண்ணணும். அல்லது ஒரு 10 மாத குழந்தை அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்குது, அவங்களுக்கும் பேன் எடுக்கணும், அவங்களும் டாக்ஸ் பே பண்ணணும். அப்படிங்கிற இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது, மைனர் மேஜர் அப்படின்லாம் பிரிக்கலாம் இல்லை, வருமானம்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்க பேன் கார்டை எடுத்து டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ சில நேரங்களில் சில பேரண்ட் வந்து என்ன கேட்பாங்க, என் பையன் பேர்ல அல்லது என் குழந்தை பேர்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த டெபாசிட்ல இருந்து வரக்கூடிய வட்டிக்கு டாக்ஸ் பே பண்ணணுமான்னு கேட்பாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிடும், அவங்க திறமையிலிருந்து, அந்த குழந்தைகள் திறமையிலிருந்து வருமானம் வந்துச்சுன்னா குழந்தைகள் பேர்லயே டாக்ஸ் பே பண்ணிடணும். இதே இப்போ டெபாசிட் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வட்டிக்கு பேரண்ட் பேர்ல இருந்து டாக்ஸ் பே பண்ணணும். அதை கிளப்பிங் ஆஃப் இன்கம் சொல்லிட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் வருமானம்னு ஒன்று வந்துருச்சுன்னா மைனர் மேஜர் அப்படிலாம் பார்க்க போறது கிடையாது, கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க.